போட்டு தரப்பா, போட்டு தரப்பா. இன்னும் போடுறேன். கடைசியில் பெரிய வேலையெல்லாம் அசால்ட்டாக செஞ்சிடலாம். இந்தமாரி சில்லறை வரது தான் கஷ்டமாக, அதுதான் கஷ்டமாக. ஃபினிஷிங்காக போட்டுட்டு வந்தால் ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாங்க்கா. இதுமாரி இடஞ்சலில் போய் வேலை செய்கிறப்போ உடச்சி வேலை செய்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு தான் நான் படாத பாடு பண்ணுறது இல்லைன்னா இது எப்படி போட்டு கட்டிச்சு இந்த உரம்போக்கு நான் அங்கே ஓட்டி வச்சுட்டு தானே இவ்வளோ வேலை வச்சுருக்காரு. இப்போ அங்கே உடச்சிருந்தா அங்கே அடைச்சிருந்தா இந்த வேலை இருந்திருக்காது. அது இந்த மாதிரி வந்தாலும் ஒரு மயிரை பிடுங்க முடியாது. அப்படியே வந்தாலும் அந்த ஓட்டைக்கு தான் வரணும். இதுக்கப்புறம் உள்ளே வர்றதுக்கு வேலை கிடையாது. ஏன்னா இந்த ஓட்டை வழியாக அவர் வந்து எல்லாத்தையும் தின்ட்டு போகிறாரு. இங்கே வெளியில் வந்து ஆமாம் இதுதான் இப்போ அவர் கட்சியிருந்தார். இதுக்கப்புறம் ஃபுல் ஃபினிஷிங். இப்போ வந்து அந்த இது வைக்கலாம். அது ஏன் அதை மாரி வச்சுருந்த நீ? இது அடப்பு எடுக்கிறதுக்கு. ஏன்னா இங்கேருந்து பக்கத்தில் அடப்பாயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ லாங்கு அந்த லாங்கு வரைக்கும் போகுது. அதுக்காக நான் வச்சுருந்தேன், டீ போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா அடைச்சிங்கன்னா கூட இங்கேருந்து குத்துறதுக்கு போகிறதுக்காக வச்சுருந்தேன். இது என்னென்னா இது வச்சதுனால இது இன்னும் வேலைப்பாடு பார்த்துச்சு. இதுக்கப்புறம் நான் திருப்பி பண்ணாலும் வேலைக்கே வரும். இது அப்பயே செஞ்சுருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காது. ஏன்னா கிச்சன் இது எலி படுத்துனா அதான் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்திருக்கும். தெரியல பசங்களுக்கு, செஞ்சதுனால ஒன்றும் தெரியல. அதான் தெரியல. இப்போ சவுண்டுன்னா அங்கே இங்கே உள்ள கதவு மூடிட்டு அவங்க அங்கே இருக்கிறதுனால இந்த சவுண்டு கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க இங்கே ரூம் கூட பக்கத்தில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அவங்க தெரிஞ்சிருக்கும் எலி எங்கேயே போய் சுரண்டுட்டு போகுதுன்னு பார்த்துருப்பாங்க. இது எலி சுரண்டுன்னு தெரியாதே விட்டுட்டு அது முந்தா நாள் தானே வந்து சொன்னாங்க சிங்கிள்லேருந்து தண்ணி வருது, இங்கேருந்து தண்ணி லீக் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லவும் தான் உடனே உனக்கு நான் ஃபோனை போட்டேன். நல்ல வேலையை வச்சுருக்கு. இதை எடுத்து அந்த மோட்டரை ஒன்று கைட்டிடுறேன். மண் சிமெண்ட்டு எலி பிடிச்சி எல்லாத்தையும் கடிச்சு கொதறி பாருங்க எவ்வளோ வேலையோடு எனக்கு இந்த ப்ளம்பர் தம்பியை பிடிக்கிறது தான் பெரிய வேலையே. இந்த போர்ஷன் நாங்கள் வாடகைக்கு விட்ருக்கோம். நாங்கள் இருக்கிற போர்ஷன் இல்லை. நாங்கள் இருக்கிற போர்ஷன்னா எலி குடஞ்சாலே நம்ம டக்குன்னு என்னான்னு கேட்டுடலாம். இதை நம்ம வாடகைக்கு விட்ருக்க போர்ஷன் இது. அதனால் இவங்க கிச்சனில் இது குடஞ்சது இப்போ யாரும் கவனிக்காத விட்டுட்டாங்க. பைப்பெல்லாம் உடச்சி மேலே தண்ணி லீக் ஆகும் தான், வெளியில் லீக் ஆகும் தான் அவங்களுக்கு தெரிஞ்சு என்கிட்ட வந்து சொன்னாங்க இது மாதிரி தண்ணி லீக் ஆகுதுமான்னு. வந்து பார்த்தா கிச்சனே நான் என்ன சொல்கிறது அப்படி இருக்குது. இது நாங்கள் வாடகைக்கு விட்ருக்க போர்ஷன். இது கிச்சன் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக வச்சுருக்காங்களா? சரிம்மா நான் போய் காப்பி போட்டுக்கிட்டு. பிஸ்கட் வேணுமாடா? காப்பி மட்டும் போதுமா? இதாங்க நாங்கள் கீழ் போர்ஷன் வாடகைக்கு விட்ருக்கோம். கீழ் போர்ஷன் வாடகைக்கு விட்ருக்கிறதுனால அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடஞ்சிருந்துருக்கு. அவங்க பார்க்காத விட்டுட்டாங்க. இப்போ திடீர்னு வந்து